கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த காணொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, இந்த மாதத்தினுடைய 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். ஆகவே அவருக்கே நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம். தேவன் கிருபையாக கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காக நாம் அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம். நாம் தகுதியற்றவர்கள் அல்லது தண்டனைக்குரியவர்கள் என்று அறிந்தும் கூட ஆண்டவர் இந்த நாளை நம்மளுடைய வாழ்நாளிலே அனுமதித்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், இந்த நாளில் ஆகிலும் என்னிடத்திலே திரும்பி வருவார்கள், என்னை நோக்கி பார்ப்பார்கள் என்று அவர் ஆவலோடு கூட காத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளை நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். அந்த கிருபையை ருசி பார்த்தவர்களாக, அந்த கிருபையை அனுபவித்தவர்களாக அவரை நோக்கி நாம் பார்ப்போம். அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய முகங்கள் பிரகாசம் அடையும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் மனிதனுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எல்லாரும் பாவம் செய்து கெட்டுப்போனார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அது மனிதனுடைய சுபாவம். பாவம் செய்வதை ஒருவரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமில்லை. அது சுபாவத்தின் வழியிலே அது வரக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நாட்களிலே மனிதனிடத்திலே இணக்கமான ஒரு அன்பு காணப்படவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்று யோசிக்கின்ற பொழுது, உலகத்தினுடைய போக்கிலும் அதன் வேகத்திற்கு தங்களை இயங்க முடியாமல் போவதனால், அல்லது அதனுடைய வேகத்திற்கு ஈடுகட்ட முடியாமல் போவதனால் அப்படிப்பட்ட ஒரு சுயநல போக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டுமானால், தன்னலமிக்க சமுதாயமாக மாறி வந்திருக்கிறது. மற்றவர்களை பற்றியதான கவலைகள் கொஞ்சமேதும் இல்லாத ஒரு சமுதாயமாக இருக்கிறது. ஆக ஒரு குறுகிய வட்டத்திற்குள் மனிதன் அடங்குகிறான் அல்லது தன்னை அடக்கிக் கொள்கிறான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். உதவி செய்தால், அதனால் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டால், நமக்கு ஏன் இந்த தொல்லை, நமக்கு ஏன் இந்த வம்பு என ஒதுங்கி போகிற மனித கூட்டமாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. நல்ல சமாரியன் கதையிலே வரக்கூடிய பரிசேயன் ஆசாரியன் போல ஒதுங்கி செல்லக்கூடிய அந்த மக்களாகத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். இதில் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டு விட்டால் உடனடியாக கோபம் எழும்புகிறது, ஆத்திரம் வருகிறது, மூர்க்கத்தனம் உண்டாகிறது. ஆக இதன் விளைவு என்னவாகிறது? விபரீதத்திற்கு மனிதனை தள்ளுகிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. என் பார்வைக்கு எது சரியோ அதை நான் செய்கிறேன், மற்றவர்களை பற்றி எனக்கு எதுவும் தேவையில்லை, மற்றவர்களை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்ற மனநிலைக்கு மனிதன் வந்துவிட்டான். எனவே இந்த நாளுக்கென்று, நமது சிந்தனைக்கென்று நான் கொண்டிருக்கிற தலைப்பு கோபம். அதற்கு நான் ஆதாரமாக எடுத்திருக்கிற தலைப்பு அல்லது வேத பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த பகுதியை நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த கோபத்தை நான் கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்ல வேண்டுமானால், நெஞ்சின் நெருப்பை எதிர்கொள்வது, நெஞ்சிலே எரிந்து கொண்டிருக்கிற, நெஞ்சிலே வெந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பை எதிர்கொள்வது எப்படி என்றுதான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். கோபம் மனிதனுடைய வாழ்விலே அது இயற்கையான கொடுக்கப்பட்ட ஒரு குணாதிசயமாகும், ஒரு குணமாகும். ஆனால் அதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, அது நெஞ்சின் நெருப்பாக மாறும்போது அது ஆபத்தானது. இயற்கையாகவே மனிதனுக்கு கோபம் இருக்கிறது. ஆனால் அது நெஞ்சின் நெருப்பாக மாறுகின்ற பொழுது அது பாவமாக மாறும் அல்லது ஆபத்தானதாக இருக்கிறது. கோபத்தை நெருப்பிற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். தீயணைப்பு வீரர்கள் அந்த நெருப்பினுடைய வேகத்தை, அது எரிகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஆபத்தை குறித்து அறிவார்கள். ஆகவே தான் அவர்கள்
அதற்கான தீயை அணைப்பதற்கான பயிற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதை போல கொழுந்து விட்டு எரியக்கூடிய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கான பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது நம்மை நாசமாக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. நீதிமொழிகள் 29:22 நாம் வாசிக்கின்ற பொழுது, கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான், மூர்க்கன் பெரும் பாதகன். பாருங்க, கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான் என்றால் வழக்கை தேடுகிறான் அல்லது வழக்கை உருவாக்குகிறான் என்று அது சொல்லப்படுகிறது. மூர்க்கன் ரொம்ப கோபக்காரன், பெரும் பாதகன் என்று நீதிமொழிகளிலே அங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஆக கோபம் என்பது அது எவ்வளவு நெருப்பாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கோபத்தினுடைய பல கோணங்கள் என்னவென்று பார்த்தால், நேர்மையான கோபம், கடும் கோபம், மூர்க்கம், சீற்றம் என 4 கோணங்கள் இருக்கிறது. நேர்மையான கோபம் என்றால் அநியாயத்தை பார்க்கின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒரு கோபம். நம்ம பேங்க்கில் வரிசைக்காக பணம் எடுப்பதற்கு வரிசையில் நின்று கொண்டு இருக்கிற பொழுது நம்மை தாண்டி நமக்கு முன்பாக ஒருவர் வந்து நிற்பாரையானால் அல்லது அந்த வரிசைக்கு முன்பாக தன்னை சொருகிக் கொள்வாரையானால் ஏற்படக்கூடிய கோபம். நாங்கள்லாம் வரிசையில் நிற்கிறோம், உனக்கு மட்டும் என்னையா என்று சொல்லி நாம் திட்டுவோம். அது நேர்மையான ஒரு கோபம். கடும் கோபம் என்பது வஞ்சம் தீர்த்து கொள்ள ஏற்படக்கூடிய கோபம். எனக்கு செஞ்சிட்டே இல்லை பார், நான் என்னைக்கு இருந்தாலும் உனக்கு பழி வாங்குவேன் என்று சொல்லி ஏற்படக்கூடிய, நெஞ்சில் ஏற்படக்கூடிய அது கோபம், கடும் கோபம். மூர்க்கம் என்பது இது நெருப்பை போன்றது. அந்த கோபம் சுய புத்தியை அழிக்கக்கூடியதாக இருக்கும். மூர்க்கமான கோபம். இப்போ தன்னுடைய சுய புத்தியை அவர்கள் இழந்து போய் தான் என்ன பேசுகிறோம் என்பதை அறியாமல் வார்த்தைகளை அதிகமாக பேசக்கூடிய மக்கள், அது மூர்க்கம். சீற்றம் என்பது தன்னடக்கத்தை இழந்து வன்முறையில் புகுந்து தற்காலிகமாக பைத்தியம் போல செயல்படுவது, பைத்தியம் போல நடந்து கொள்வது, பின்பு யோசித்து வருத்தப்படக்கூடிய ஒரு காரியம். ஐயோ நான் இப்படி, அதான் தற்காலிக பைத்தியம் போல நடந்து கொள்வது. அன்பானவர்களே, இப்படி கோபத்தினுடைய 4 கோணங்களை பார்த்தோம். அப்படியானால் நம்மிடத்தில் ஒரு கேள்வி எழும்புகிறது, கோபம் ஒரு பாவமா என்று. அந்த கேள்விக்கு பதில் சொல்வோமேயானால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அந்த கோபம் தேவன் கொடுத்த ஒரு குணாதிசயம், ஒரு குணமாக மனிதருக்குள் அமர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த கோபத்தை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் அது பாவமாக மாறுகிறது. ஆகவே எபேசியர் 4:26 சொல்லுகிற பொழுது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். அப்போ கோபம் என்பது நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குணம். அந்த குணம் ஓரளவிற்குத்தான். அதை மூர்க்கமாகவோ சீற்றமாகவோ கடும் கோபமாக மாறுகின்ற பொழுது அது பாவமாக மாறுகிறது. ஆகவே தான் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட கோபப்பட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு ஓய்வு நாள் அன்று சூம்பின கையுடையவனை ஆண்டவர் பார்க்கிறார். அப்பொழுது வேத பாரகர்களும் பரிசேயர்களும் அவரை பார்த்து, இவர் இந்த ஓய்வு நாளிலே இவனுடைய கையை சொஸ்தமாக்கினால் இவன் மீது குற்றம் சாட்டலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு நாளிலே வேலை செய்யக்கூடாது, ஓய்ந்திருக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆகவே இவர் என்ன செய்வார் என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற அந்த மக்களை பார்த்து அவர் வெகுண்டு சினம் கொண்டு அவனுடைய கையை சுகப்படுத்தினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மார்க்கு 3:5 அவை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கோபம் என்பது மனிதனுக்குள் இருக்கக்கூடியது தான். அது நியாயமானதாக இருக்க வேண்டும் என்று அங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது.
சரி, கோபத்திற்கான காரணங்கள் என்ன? கோபத்திற்கான கோணங்கள் பார்த்தோம். இப்பொழுது கோபத்திற்கான காரணங்கள் என்னவென்று பார்த்தால், முதலாவது புண்படுத்துதல், ஹார்ட் பண்ணுறது, ஹார்ட். இரண்டாவது அநீதி, இன்ஜஸ்டிஸ், அநீதி. மூன்றாவது பயம், ஃபியர். நான்காவது பெரும் ஏமாற்றம், ஃப்ரஸ்ட்ரேஷன். இந்த நான்கும் தான் மனிதனை கோபப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கிறோம். புண்படுத்துதல் என்றால் நாம் எல்லாரிடத்திலும் இணக்கமான ஒரு அன்பை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த அன்பு கிடைக்காத பொழுது, அல்லது நம்மை ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒதுக்கி தள்ளுகின்ற பொழுது, நம்மை ஒரு பொருட்டாக எண்ணாத பொழுது நமக்கு ஏற்படுகின்ற ஒரு கோபம், அல்லது மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை மட்டம் தட்டி பேசுகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒரு கோபம்தான் புண்படுத்துதல். அது வயதிற்கேற்றாற் போல வித்தியாசப்படுவதல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைகளில் உள்ள மக்களுக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது அநீதி, இன்ஜஸ்டிஸ். உங்கள் உரிமையை மறுக்கின்ற பொழுது அல்லது தட்டி பறிக்கின்ற பொழுது, நாம் இப்படி வேணால் சொல்லலாம், நமக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை மற்றொரு பெற்றுக்கொள்வாரேயானால், குறுக்கு வழியிலே வந்து பெற்றுக்கொள்வாரேயானால் அது அநீதி. அப்படி அநீதி இழைக்கப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற கோபம், அல்லது நமக்கு தெரிந்தவர்களுக்கோ அல்லது நமக்கோ மற்றவர்களால் ஏற்படக்கூடிய அந்த அநீதி, அந்த வேளையில் ஏற்படுகின்ற கோபம், அது அநீதி என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது பயம், ஃபியர், எதிர்காலத்தை குறித்ததான பயம். சூழ்நிலைகள் மாறுகின்ற பொழுது ஏற்படுகின்ற பயம். இந்த பயம் மனிதனுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. ஏவாள் விலக்கப்பட்ட கனியை புசித்த பொழுது அவள் நிர்வாணமாக இருப்பதை உணர்ந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவுடனே பயந்து ஒளிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். ஆக இது தாம் செய்த தவறுக்கு பயம், அதே வேளையிலே அது கோபமாகவும் காட்டப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பெரும் ஏமாற்றம், ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று சொன்னால், முயற்சிகள் முறியடிக்கப்படும் போது, அல்லது உங்களுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் துச்சமாக எண்ணுகின்ற பொழுது, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படாத போது ஏற்படுகின்ற ஏமாற்றம். ஒருவரை நம்பி நாம் காத்திருப்போம், அல்லது கல்லூரிக்கு பணம் கட்ட வேண்டும், ஒருவரிடத்தில் கேட்டிருப்போம், உதவி செய்கிறேன் என்று சொல்லியிருப்பார். இத்தனை மணிக்கு வருகிறேன், நீங்கள் வாங்கி கொண்டு சென்று பணம் கட்டலாம், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி நம்மளை காத்திருக்க வைத்திருப்பார். ஆனால் அவர் சொன்ன நேரத்திற்கும் வந்திருக்க மாட்டார், அந்த நாள் முழுவதும் வந்திருக்க மாட்டார். அப்பொழுது ஏற்படுகின்ற ஒரு பெரிய ஏமாற்றம், அதைத்தான் அந்த ஏமாற்றத்தின் வழியாக வருவது கோபம். ஆக ஃப்ரஸ்ட்ரேஷன், இவைகளெல்லாம் கோபத்திற்கான காரணங்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். சரி, இப்பொழுது இந்த கோபத்தை நாம் எப்படி சரி செய்வது? முதலாவது, சரி செய்யப்படாத கோபம் என்பது தேவனிடத்திலும் மற்றவரிடத்திலும் நாம் கொண்டிருக்கிற உறவில் மறைந்திருக்கக்கூடிய ஆழமான காயமாக அது கருதப்படுகிறது. நம்ம தேவனிடத்தில் கொண்டிருக்கிற உறவில் மற்றவரிடத்தில் இருக்கக்கூடிய பழகக்கூடிய அன்பு, இவற்றில் ஏற்படக்கூடிய ஒரு ஆழமான காயம், புறையோடி போன ஒரு காயம், ஒரு புண். அந்த உணர்வு நமது சமாதானத்தை கெடுத்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை. ஆக மற்றவர்கள் மீது நாம் எப்படி கோபம் கொண்டிருக்கிறோம்? அது மூர்க்கத்தனமாக இருக்கிறதா, அல்லது அது இன்னும் அதைவிட மோசமான நிலையில் இருக்கிறதா என்பது யோசிக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது அவரிடத்திலையும் நம்மிலே அது நம்மளுடைய சமாதானத்தை அது கெடுத்துவிடக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக அதை எப்படி நாம் சரி செய்யலாம் என்றால், முதலாவது நாம் நமது கோபத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
வாசிப்போம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்க. அப்போ நாம் எனக்கு அது சரி என்று தோன்றும், ஆனால் கர்த்தருக்குத்தான் அந்த வழி சரியா தவறா, நாம் செய்கிறது சரியா தவறா என்பதை நம்மால் அவர் புரிந்து கொள்வார். அவருக்குத்தான் அதை அறிய முடியும். ஆகவே கடவுளிடமும் மற்ற நண்பர்களிடமும் நமது கோபத்தை குறித்ததான காரியங்களை குறித்து பேச வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார், வேத வசனங்களின் வழியாக வெளிப்படுத்துவார். நல்ல நண்பர்கள் அதை சுட்டி காட்டுவார்கள். நீ செய்தது தவறு, நீ அந்த இடத்திலே கோபப்பட்டிருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அதை சுட்டி காட்டுவார்கள். ஆக புறையோடி போய் இருக்கக்கூடிய அந்த கோபம், நமது சமாதானத்தை கெடுக்கக்கூடிய கோபத்தை கடவுளிடமும் மற்ற நண்பர்களிடமும் கலந்து பேசுவதன் மூலம் நாம் அந்த கோபத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது, உங்கள் ஆழமான உணர்வுகளை திரும்பவும் ஆராய்ந்து பாருங்கள். எகைன் அதை திரும்ப நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய மனம் புண்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்விலே அது அநீதி ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆக தோல்வியை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இப்படி பல காரணங்களால் உங்களுடைய கோபம் மிக கொடியதாக இருக்கும். ஆழமான உணர்வுக்குள் அது புதைந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வேளையிலே நீங்கள் யோசித்து பாருங்கள். சங்கீதம் 139 23 மற்றும் 24ஆம் வசனம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்போ ஆண்டவர்கிட்ட தான் போய் நிற்கணும். எதுக்கு? என்னுடைய உள்ளான நினைவுகளை, ஆழமான உணர்வுகளை நான் பார்க்கின்ற பொழுது அதை நான் எவ்வாறு சரி செய்து கொள்ள முடியும் என்றால் தேவனிடத்தில் போய் தான் நிற்கணும். தேவனே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று எனக்கு காண்பீங்க ராஜா என்று ஆண்டவரிடத்திலே நாம் போய் நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவது, உங்கள் உரிமைகளை வெளிக்கொண்டு வாருங்கள். மூன்றாவது, உங்களுடைய உரிமைகளை வெளிக்கொண்டு வாருங்கள். அதிக நாளாக இருக்கும் கோபம் பாவம் என உணர வேண்டும். நெடு நாட்களாக கோபத்தில் இருக்கிறீர்கள். அந்த நபரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் உங்களுடைய கோபம் அதிகரிக்கிறது. கண்டாலே பிடிக்கவில்லை, எப்படியாவது ஏதாவது செய்துவிட வேண்டும் என துடிக்கிறது மனம் என்று சொன்னால் அது பாவம் என உணருங்கள். இரண்டாவது காரியம், பழி வாங்குதல் எனக்குரியதல்ல, அது கடவுளுக்குரியது என்று யோசியுங்கள். ஆகவே பழி வாங்குவதை நீங்கள் செய்யாமல் அது கர்த்தர் மீது தூக்கி போட்டு விடுங்கள். ஆண்டவரே, பழி வாங்குதல் உமக்குரியது, அதை ஏன் நான் சுமக்க வேண்டும் என்று அதை தூக்கி போடுங்கள். ஆகவே தான் உங்கள் உரிமையை வெளிக்கொண்டு வர முடியும். இப்போ முதலாவது நாம் செய்ய வேண்டியது, நாம் பார்த்தது என்னவென்று சொன்னால், நமது கோபத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆழமான உணர்வுகளை திரும்பவும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உள்ளான உரிமையை, உங்கள் உரிமையை வெளியே கொண்டு வர வேண்டும். இவற்றை செய்கின்ற பொழுது இந்த கோபத்திலிருந்து நாம் விடுதலையாக முடியும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், பாருங்களேன், ஒருத்தர் தாங்க, அன்பில் நிறைச்சுங்க. அன்பில் நீங்கள் நிறைந்து ஒருவரை ஒருவர் தாங்குங்க. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை மன்னித்தார். நீங்கள் எவ்வளவோ பாவம் செய்து தகாதவர்களாய் போன பொழுதும், தண்டனைக்குரியவர்களாக இருந்த பொழுதும், நீங்கள் பாவத்துக்குரியவர்களாக இருந்த பொழுதும்
ஆண்டவர் தனது ஜீவனை கொடுத்து இரத்தம் சிந்தி உங்களை மீட்டிருக்கிறார், உங்களை மன்னித்திருக்கிறார் என்று அதை போல அவரை மன்னியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதைவிட பூரணமான அன்பை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று அந்த வசனம் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். ஆக கோபத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டுமானால் நம்மோடு இருக்கிற கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்படைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வார்த்தை மிகுதியினால் பாவம் பெருகும் என்று வேதம் சொல்கிறது. நாவை சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அதுவும் பாவமாகத்தான் இருக்கும். ஆக நாவும் கோபத்திற்கான ஒரு கருவி அல்லது ஒரு காரணமாக அமைகிறது. ஆகவே தான் வள்ளுவன் சொல்லுகின்ற பொழுது யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு, யாராக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அவர்கள் நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வீணான பழிக்கு அவர்கள் ஆளாகக்கூடும் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சினிமா பாடல் ஒன்று ஞாபகம் வருகிறது. பட்டுக்கோட்டை எழுதின பாடல் என்று நம்புகிறேன். உலகத்திலே கூர்மையான ஆயுதம் எது என்று ஒரு கேள்வி எழுப்புகின்ற பொழுது அதற்கு கத்தி, கடப்பாறை என்றெல்லாம் பதில்கள் உண்டாகும். ஆனால் அதற்கு சரியான பதில் என்னவென்று சொன்னால் நிலைகட்டு போன மனிதர்களின் நாக்குத்தான் அது என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஆக நாவு ஒரு கருவி அல்லது பாவத்திற்கான காரணம். இதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால் யாக்கோபு 3:6 நாவும் நெருப்புதான். பாருங்கள், அது எவ்வளவு தெளிவாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாவும் நெருப்புதான், அது முழு சரீரத்தை கரைப்படுத்தும். முழு சரீரத்தையும், ஒரு கோபம், ஒரு நிமிட கோபம் அல்லது ஒரு வினாடி கோபம் முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும், நரக அக்னியிலே தள்ளிவிடும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆக இந்த கோபத்தை தவிர்க்க வேண்டும், அதுதான் சிறந்தது என்று. அப்போ கோபத்தை தவிர்ப்பது, நிதானமாய் செயல்பட வேண்டுமானால் பிலிப்பியர் 2:2 8 முதல் 8 வரை உள்ள பகுதிகளை நீங்கள் வாசித்து அதன்படி நடக்க முயற்சி செய்ய வேண்டும். முதலாவது, கிறிஸ்துவுடன் ஒரே சிந்தையுடையவர்களாக இருக்கும்படி தீர்மானித்து கொள்ளுங்கள். அப்போ இயேசுவோடு ஏக சிந்தை இருக்குமானால் அவர் மன்னிப்பை கொடுத்தார், அன்பை காண்பிக்கிறார். ஆக நாமும் அந்த மன்னிப்பை கொடுக்க முடியும், நம்மளுடைய பகைவரிடத்திலும் கூட அன்பை காட்ட முடியும். ஆகவே தான் கிறிஸ்துவுடன் ஒரே சிந்தையுடையவர்களாக இருங்கள் என்று சொல்கிறது. உங்களை பற்றி சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் யாருக்கு சொந்தமானவன் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். மற்றவர்களை தயவு செய்து துச்சமாக அல்லது அநாகரிகமாக ஏற்ற தாழ்வுகளோடு அவர்களை சிந்திக்காதிருங்கள். அவர்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடுங்கள். மற்றவருடைய ஆர்வத்தை தயவு செய்து மதியுங்கள். ஒருவேளை ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது, அதற்கு 2 பேர் இருக்கிறார்கள் என்றால் மற்றவருடைய ஆர்வம் என்ன, அவர் அந்த வேலையை எவ்வாறு செய்ய நினைக்கிறார் என்பதை கண்டு அவருடைய ஆர்வத்திற்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். பேச்சிலும் செயலிலும் எளிமையையும் நாம் காட்டும்படி முயற்சிக்க வேண்டும். நம்மளுடைய பேச்சும் நம்மளுடைய செயலும் எளிமை உள்ளதாக இருக்க வேண்டும். உங்களுடைய சுய விருப்பத்தை விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருப்போமையானால் நாம் கோபத்தை தவிர்த்து நிதானமாய் செயல்பட முடியும் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கலாத்தியர் 2:20 அங்கே பவுல் சொல்கிற பொழுது, நான் பாவத்திற்கு செத்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிறேன். இப்போ என்னுடைய பாவமெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு நான் கிறிஸ்துவோடு கூட மரித்து விட்டேன். இப்பொழுது நான் மாமிசத்தில் பிழைத்திருப்பது
கிறிஸ்துவுக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன். ஆகவே எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார், இனி பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்று சொல்லி, கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருக்கிறார் என்றால் கிறிஸ்துவனுடைய காரியங்களை நாம் வெளிப்படுத்தக்கூடும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆக கோபம் என்பது கடவுள் கொடுத்த ஒரு குணம்தான். அதை நாம் வெளிப்படுத்துகிற விதங்களில்தான் அது பாவமாக, மூர்க்கமாக, அநீதியாக அது மாறுகிறது என்பதிலே சந்தேகமில்லை. அப்படியானால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவோம், தேவனோடு இசைந்து செயல்படுவோம். நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, அருமையான வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கோபம் என்ற ஒரு குணத்தை குறித்து நாங்கள் சிந்திக்கும்படி எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, முடிந்த மட்டும் அவற்றை இந்த நாளிலே கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி. இவற்றை புரிந்து கொண்டு நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்தலும். இதை மற்றவர்களுக்கும் சொல்ல எங்களுக்கு உதவி புரியும். கேட்டிருக்கிற உமது ஜனங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கட்டும். ஒரு முறை அல்ல ராஜா, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இவற்றை செயல்படுத்துவதற்கான கிருபைகளை தந்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கோபம் எவ்வளவு பொல்லாதது என்பதை அவர்கள் உணர இது ஒரு வழியாக அமைய கர்த்தர் உதவி செய்யும். கேட்ட ஜனங்களை ஆசீர்வதியும், இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.